அதாவது என்ன செஞ்சிருக்கேன் ஒருத்தன் உலகத்திலேயே நம்ம தானே பெரிய ஆளு சரி அப்படின்னு நினைச்சு ரெண்டு லாரி இரும்பு வரைக்கும் தோல்ல வச்சுட்டு வந்திருக்கேன். சரி இந்த உலகத்துல நம்ம பெரிய ஆள்றா மிஞ்சம் யாருமே கிடையாதுன்னு அங்கிட்டு ஒரு என்ன செஞ்சிருக்கேன்னா பட்டத்து யானையை ஏறா பூட்டி கரும் பாறையை உழுதுருக்கேன். கரும் பாறைய நம்ம தான் பெரிய ஆள் நினைச்சு 2 லாரி இரும்பு வரைக்கும் தோல்ல வச்சுட்டு வந்தான். சரி அவன் பட்டத்து யானையை ஏறா பூட்டி கரும் பாறையை விழுகுறானே. 2 பேரும் பேசியிருக்காங்க. பட்டத்து யானைனா பல ஒரு 50 ஆண்டு 100 ஆணைக்கு சமமான ஒரே ஆணை அதே பட்டத்து யானை. அந்த யானையை ஏறா பூட்டி கரும்பாறை விழுகுறானே. அப்போ 2 பேரும் பேசுறாங்க, ஏன் வாங்க நான் 2 லாரி இரும்பு உருக்கி தோலை கொண்டு வரேன், நீங்க பட்டத்து யானையை ஏறா பூட்டி கரும்பாறை விழுகுறீங்க. சரி இந்த உலகத்துல நம்ம 2 பேரும் பெரிய ஆளு, நம்ம மிஞ்சின யாரும் கிடையாது எவருமே இல்லை அப்படின்னு பேசிட்டு ஒரு ஒத்தையடி மாதிரி போய்கிட்டு இருந்திருக்காங்க. சரி போகும்போது ஒருத்தன் என்னைய மாதிரி தொத்த பையன் புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கான். உங்களை மாதிரி ஒத்தையடி பாதையில புஸ்தகம் படிக்கிறாரு. சரி டேய் காலம் மடக்கடா அப்படின்னா போன 2 பேரும் பலசாலி இல்லையா? ஆமா ஆமா பெரியா இல்லையா? அவன் படிக்கிற கவனத்துல இவங்க கூப்பிட்டு கேட்கல. சரி கோவம் வந்து டேய் உடைத்தானே சொல்றான், காலம் மடக்கடா போன் பண்ண மறுபடியும் படிச்சுக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. தோலை வச்சு மாதிரி கம்பி அதை வச்சு ஒரே அடி அடிச்ச உடனே அவன் சொன்னானே, இடவகலி பட்டப்பகுதி கொசு கடிக்குது. பட்ட பகல்ல கொசு கடிக்குதா? என்ன சொல்றீங்க? 2 லாரி இரும்பு ஒரு பட்டத்து யானை ஏறாப்படி கரும்பாறை விழுகுறேன். இவன் இரும்பை எடுத்து அடிக்கிறா கொசு மாதிரி இருக்கா? அவன் கொசுன்னு இருக்கேன். ஏன் படிக்கிற கவனத்துல அவ பேசிருக்காங்க. வாடா நான் 2 லாரி இரும்பு வரைக்கும் தோல் வச்சுட்டு வந்து பெரிய ஆள் நினைச்சு. சரி அவன் என்னடா பட்டத்து யானை ஏறாப்படி கரும்பாறை விழுந்துட்டு வர்றேன். நம்ம 2 பேரும் பெரிய ஆளுனாக்க அடிக்கிற இரும்பு வச்சு கொசு கடிக்கின்றேன். சரி 3 பேரும் தான் பெரிய ஆளு. அவன் 3 பேரும் பேசி ஒத்து போய்கிட்டு இருக்காங்க. திரும்ப 3 பேரும் போறாங்க. ஆமா ஒரு வீடு இருக்கு, வீடு தண்ணி வச்சிருக்கு. சரி 3 பேரும் போயமா கதவு தரமா தண்ணி விடுமான்னு. டேய் பொறுமையா இருங்கடா வர்றேன். அந்த அம்மா ஆமா பொறுமையா இருங்கடா வர்றேன் அப்படின்னு கதவு திறந்து வருது. உடனே கேட்குறாங்க, நம்ம கூப்பிடும் தண்ணியை தர மாட்டியா கூப்பிடுறோம்னு சொல்ல. ஏன் தையாப்பா தருவம் இல்ல. சரி நாங்களாம் யாருமா நினைச்ச பெரிய ஆளுமான அந்த நினைச்சிருக்க ஒரே அடியில் 3 பேரும் கிளம்பி விட்டா. ஒரே அடியிலையா? என்னக்கா சொல்றீங்க? இதுல விஷயம் என்னன்னா 2 லாரி இரும்பு ஊருக்கு தோல் வச்சு கம்பி அவன் பெரிய ஆளா, பட்டத்து யானை ஏற போட்டு கரும்பாறை உழுதானே அவன் பெரிய ஆளா, இந்த பட்டை போல கொசு கடிக்க அவன் பெரிய ஆளா, இல்ல 3 பேரும் ஒரே ஸ்கில் அவன் பெரிய ஆளா? புஸ்தகம் படிச்சாருன்னு சொன்னீங்க பாருங்க. ஆமா அவரு தான் பெரிய ஆளு. இல்ல விடுவாரு. ஏன் அந்த 3 பேர்த்தையும் அடிச்சா பாருங்க அந்த பெண்மணி. ஆமா அந்த பொம்பளை ஒருத்தன் கட்டிருக்கான் பாருங்க, அவன் தான் பெரிய ஆளு. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா அவ்வளவு பெரிய பொம்பளை அவன் அடைக்கிறான் இல்லையா? ஆமா ஆமா சரி